ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் எஸ்.என். திலீபன் அவர்கள் மீது பாலியல் புகார் கொடுக்கப்பட்டதா சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சி ஊடகம் மட்டுமே அதை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்சி ஊடகத்தின் மீது இருக்கிற சந்தேகத்தினால அது வெளியிடும் செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுல அந்த செய்தியின் மீதும் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த புகார் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்மளால் விசாரிக்க முடியாது. அதுக்கு காவல்துறை இருக்குது. அவங்க விசாரித்து உண்மையா பொய்யான்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை அவர் செஞ்சிருப்பாரோ, இந்த புகார் உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த புகார் பொய் புகாராக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். ஏன் இதை நான் பதிவு பண்ணணும்? அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, அவரும் என்னை பார்த்ததில்லை. ஒரு செய்தி வெளியான உடனே அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது எதையுமே ஆய்வு பண்ணாமல் உடனடியாக அதை பரவலாக்கிறது சோசியல் மீடியா மூலமாக. அதாவது நல்லது எதுவுமே இந்த சோசியல் மீடியாவில் பரவாது, கெட்டது அத்தனையும் உடனுக்குடனே பரவும். ஒரு சின்ன விஷயம் கூட ஊதி பெருசாக்கும் இந்த சமூக ஊடகம். உதாரணத்துக்கு கடந்த தேர்தலை எடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் எப்படியெல்லாம் ஊதி பெருசாக்கணுமோ அந்த அளவுக்கு நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டுமே ஊதி பெருசாக்கி நல்லா வளர்ந்துட்டு இருந்த தமிழ்நாட்டை அகல பாதாளத்தில் கொண்டு போய் சொருவி வச்சிருக்காங்க. இந்தியா மேப்லேயே தமிழ்நாட்டை தனித்துவமாக காட்டின ஒரு அரசாங்கத்தை தோக்கடிச்சு இன்னைக்கு இந்தியா மேப்பில் தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு தேடுற அளவுக்கு ஒரு ஆட்சியை கொடுத்துருக்குது அப்படின்னா இந்த மோசமான சமூக ஊடகம் தான். அதனால் ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளராகி எஸ்.என். திலீபன் அவர்கள் எந்த குற்ற சம்பவத்திலையும் ஈடுபடல அப்படின்னு நான் சொல்ல வரல. அவர் ஈடுபட்டாரா படலையா அப்படிங்கிறதையெல்லாம் காவல்துறை விசாரிக்கும். அவங்க அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. அது வரைக்கும் நாமெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கெட்டவனாக இருக்கிறது சிரமம். அதை விட ரொம்ப சிரமம் என்னென்னா நல்லவனாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் போலீஸாக இருக்கிறதே ரொம்ப சிரமம்தான். அங்கே நல்லவனாகவும் வாழ முடியாது, கெட்டவனாகவும் வாழ முடியாது. அரசியல்வாதிகளெல்லாம் அப்பப்போ வந்து போவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிலையாக நின்று தொடர்ந்து பாடுபடக்கூடிய காவலர்கள், காவல்துறையை பார்த்து குற்றவாளிகள் தான் பயப்படணும், குற்றவாளிகள் தான் எதிரியாக பார்க்கணும். ஆனால் இங்கே வித்தியாசமாக என்ன நடக்குதுன்னா, பொதுமக்கள் தான் காவல்துறையை எதிரியாக பார்க்குது, காவல்துறையும் பொதுமக்களை எதிரியாக தான் பார்க்குது. அதுக்கு காரணம் என்ன? நாம் தேர்ந்தெடுக்கிற ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகளால் தான் அந்த காவல்துறையால் குற்றவாளிகிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியல, பொதுமக்கள்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியல. அப்படி ரெண்டு பக்கமும் மத்தாள மாதிரி அடி வாங்குற இந்த காவல்துறையில் சில நல்லவர்களும் இருக்கிறார்கள். அப்படியான நல்லவர்களை எல்லாம் நாம் இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நானும் இதை பதிவு பண்ணுறேன். இதோட தொடர்ச்சியாக இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கேரளாவில் ஒரு பொண்ணு என்னை உரசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவர் சாகிற வரைக்கும் அந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்கிட்டே இருந்தீங்க. அது நிறைய லைக் வாங்குச்சு, நிறைய கமாண்டு வாங்குச்சு. கமாண்டு போட்டவனெல்லாம் அவர் சாகிற வரைக்கும் கமாண்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை அப்படித்தான் அசிங்கப்படுத்தணும், அவனை விடாதீங்க, அவனை அடிங்க, கொல்லுங்க, அவர் சாகிற வரைக்கும் கமாண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. செத்ததுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முழு கோவத்தையும் அந்த பொண்ணு மேலே காட்டினாங்க. அந்த தீபக்குங்கிறவர் சாகிற வரைக்கும் அவருக்கு எதிராக தான் கமாண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவருக்கு எதிராக தான் அந்த வீடியோவை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர் செத்துட்டாருன்னு செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷமே அந்த வீடியோ எடுத்து போட்ட பெண்மணி தான் குற்றவாளி. அதாவது தீபக் தூக்கில் தொங்குற வரைக்கும் இவன் நல்லவ, செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவ கெட்டவளாயிட்டா, இவன் நல்லவனாயிட்டான். அந்த அளவுக்கு மோசமானது இந்த சோசியல் மீடியா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கு கொடுக்கப்படும் புகார்கள் அத்தனையும் உண்மையானவை, நேர்மையானவை அப்படின்னு யாருமே நம்ப முடியாது. ஒரு பெண் புகார் கொடுத்துட்டா அப்படிங்கிறதுனாலேயே அது 100% உண்மையான புகார் தான் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துடவும் கூடாது. பெண் கைதிகளும் இருக்கிறாங்க, பெண் சிறைகளும் அவர்களுக்காக கட்டப்பட்டு இருக்கு. அவர்களும் குற்றம் இழைத்திருக்கிறார்கள், குற்றவாளிகளாக சிறை தண்டனை பெற்றிருக்கிறார்கள். தாம் பெத்த குழந்தைகளையே கொன்னுட்டு மரண தண்டனையையும் ஆயுள் தண்டனையும் வாங்கிட்டு இருக்கிற நிறைய பெண்களையும் நாம் இந்த மண்ணில் பார்க்க முடியுது. எனவே காவல் ஆய்வாளர் எஸ்.என். திலீபன் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் உண்மைத்தன்மை கண்டறியும் வரை நாம் எல்லாம் ஆதாரமற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் காவல் ஆய்வாளர் எஸ்.என். திலீபன் அவர்கள் மீது கொடுக்கப்பட்ட புகாரில்
முன்விரோதம் இருக்குமோ, பழிவாங்கும் எண்ணத்தோடு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட இந்த புகாரை அவர்கள் தயார் செய்திருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னுடைய சந்தேகமா இருக்கு. உண்மை என்னங்கிறத காவல்துறை வெளியிடும் வரை நாம காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.